சாம் பி. செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஆண்டவன் விட்ட வழி என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டவன் விட்ட வழி தரித்திரம் கிடையாது. ஆண்டவன் விட்ட வழி தரித்திரம் கிடையாது. ஆண்டவன் விட்ட வழி என்னன்னா, வேலை செய், கையிட்டு செய், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கும் போது அதன் பலனை நீ புசிப்பாய், திருப்தி அடைவாய், அறவயிறு நிரம்புறதில்லை. மறுபடியுமாக தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த பல வாரங்களாக இந்த நிகழ்ச்சியிலே பொருளாதார செழிப்பை குறித்து வேத வசனம் கூறும் சில சத்தியங்களை எடுத்து போதித்து வருகிறோம். பொருளாதார செழிப்பை குறித்த போதனைகளிலே முதல் பகுதியை சமீபத்தில் தான் முடித்தோம். அந்த முதல் பகுதி பொருளாதார செழிப்பு நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாகவும் விருப்பமாயும் இருக்கிறது என்பதை நாம் எடுத்து சொன்னோம். அந்த முதல் பகுதியிலே தேவனுடைய சித்தமும் விருப்பமும் இதுதான், அதில் சந்தேகமே வேண்டாம் என்று எடுத்து சொன்னோம். இரண்டாம் பகுதி எதை குறித்தது என்றால், மக்கள் அநேக பொய்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரம் என்று வரும்போது பொருளாதாரத்தை குறித்த அநேக பொய்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பொய்களை அம்பலப்படுத்தி அவைகள் எவ்வாறு பொய்களாக இருக்கின்றன என்பதை எடுத்து காண்பித்து, இந்த பொய்யினால் வஞ்சிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதபடிக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மக்கள் நம்பும் பொய்கள், பொருளாதார சத்தியத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் என்கிற தலைப்பிலே இன்னும் சில வாரங்களுக்கு நான் போதிக்க இருக்கிறேன். கடந்த வாரத்தில் அதை ஆரம்பித்தோம். பொய் நம்பர் 1 எடுத்து சொன்னேன். அது என்ன? பணம் முக்கியமற்றது, அது முக்கியமே அல்ல என்று அநேகர் இப்படி ஒரு பொய்யை நம்பி கொண்டிருக்கிறார்கள். எப்படி தான் நம்புகிறார்களோ எனக்கே தெரியல. பஸ்ஸில் ஏறினா பணம் தான் முக்கியம், டாக்ஸியில் ஏறினா பணம் தான் முக்கியம், பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட்டால் பணம் தான் முக்கியம், பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னா பணம் தான் முக்கியம். அன்றாடம் இதை நாம் பார்க்குறோம். இருந்தாலும் ஜனங்கள் சில நேரத்தில், ஆவிக்குரிய ஜனங்கள், கிறிஸ்தவ மக்கள் இப்படி நம்புகிறாங்க பாருங்கள். இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆவிக்குரியவர்கள் சில நேரத்தில் ஒரு சாதாரண ரீதியில் கூட தங்களுடைய வாழ்க்கையை குறித்து சரியான விதத்தில் சிந்திக்காமல் போய்விடுகிறதுனாலே தான் வாழ்க்கையிலே தோல்வியை சந்திக்க நேரிடுகிறது. பணம் முக்கிய ஒரு பங்கை வகிக்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில். அது அன்இம்பார்ட்டன்ட் அல்லது இம்பார்ட்டன்ட் அல்ல என்று சொல்வது மாபெரும் தவறு. இன்றைக்கு 2வது பொய்யை நாம் கவனிப்போம். ஒரு மிகப்பெரிய பொய்யை மக்கள் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது என்னவென்றால், சிலர் ஐஸ்வர்யவான்களாகும்படியாகவும் சிலர் தரித்திரத்திலே கிடக்கும்படியாகவும் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அநேகர் இன்றைக்கு மனதார நம்புகிறார்கள். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் கூட இப்போ இப்படி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். அவரவர் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். இப்போ நான் என்ன நிலையில் இருக்கிறேன்னா, அது எனக்கு கர்த்தர் வச்ச தலைவிதி, அதுபடி நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எல்லாருக்கும் வாழை அளந்து வச்சிருக்கிறாரு. நாய்க்கு வால் அளந்து வச்ச மாதிரி எல்லாருக்கும் அளந்து வச்சிருக்காரு. இப்படி எல்லாம் தத்துவம் பேசுகிறாங்க பாருங்க. எல்லா மக்களுமே நான் நினைக்கிறேன் ஆர்ம் சேர் ஃபிலாசபர்ஸ்னு. இப்படியே சாஞ்சிக்க வேண்டியது, சாஞ்சிக்கிட்டு என்னத்தையாவது ஒன்று இப்படி எதையாவது ஒன்று பெரிய தத்துவம் மாதிரி எடுத்து விடுறது. இது இந்த பிள்ளைகள் காதுகள்லையும் இளம் தலைமுறையின் காதுகள்லையும் போய் பட்டு அவன் எடுக்கிற முயற்சியை கூட எடுக்க முடியாமல் அதை கெடுக்கிறது பாருங்கள். ஏன்னா அவன் முயற்சி எடுக்கும்போது அவன் யோசிக்கிறான், ஆண்டவன் தலையில் என்ன எழுதி வச்சிருக்கான்னு அதுதான் நடக்க போகிறது. நாய்க்கு வால் அளந்து வச்ச மாதிரி வளர்ந்து வச்சிருக்காரு, எனக்கு என்ன அளந்து வச்சிருக்காருன்னு தெரியல, எனக்கு அவ்வளோ நல்லா போகல, வேலை கிடைக்கல, எனக்கு சம்பாத்தியம் சரியாக வரமாட்டேங்கிறது, நான் இல்லாமையில் இருக்கிறேன், இதுதான் எனக்கு அளந்து வச்சிருக்கிறார் ஆண்டவன். அவன் முடிவுக்கு வந்துட்டு ஒரு முயற்சியை கூட எடுக்க முடியாமல் போயிடுது. அவனுடைய மோட்டிவேஷனே இல்லாமல் போயிடுது பாருங்கள். ஒரு இனிஷியேட்டிவ், டிரைவ்னு சொல்கிறோமே, உத்வேகம், அது இல்லைன்னா மனுஷன் என்ன பண்ண போகிறான்? ஒரு கையின் பிரயாசம் இல்லாமல் போயிடுது, முயற்சி இல்லாமல் போயிடுது. ஏனென்று சொன்னால் இந்த தத்துவத்தை அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ அரவணைத்துக் கொள்கிறான். மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக அப்படிதான். நம்முடைய எண்ணங்கள் மாறாவிட்டால் நாம் மாற மாட்டோம். எண்ணங்கள் தான் நம்மை வழி நடத்துகிறது. அந்த எண்ணங்கள் நம்மை உருவாக்குகிறது. என்னவோ அப்படியே தான் நாம் உருவாகிறோம். நாம் என்னவாக இருக்கிறோமோ அது என்னன்னா, நாம் நம்முடைய எண்ணங்களின் மொத்த உருவம் நாம், அவ்வளோதான். இது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. சிலர் ஐஸ்வர்யவான்களாக இருக்கும்படியாகவும் சிலர் தரித்திரத்திலே கிடக்கும்படியாகவும் கடவுள் அப்படி நியமித்திருக்கிறார் என்று சொல்வது ஒரு மாபெரும் பொய். அதை நான் எடுத்து காண்பிக்கிறேன். இதற்கு பல ஆதாரங்களை நாம் கூறலாம். 4 முக்கிய ஆதாரங்களை உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்க விரும்புகிறேன். முதலாவது ஆதாரம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய நோக்கங்களும் தீர்மானங்களும் திட்டங்களும் மாறாத நித்திய பிரமாணங்களாக இருக்கின்றன. அதெல்லாம் மாறாத காரியங்கள். தேவன் ஒரு காரியத்தை சிந்திச்சு இப்படி செய்யணும்னு நினச்சிட்டு அப்புறம் மாறிடுறதில்லை. சரி வேணாம் அப்படி செய்யலான்னு. அவர் குழப்பமுள்ள தேவன் அல்ல. அவர் திட்டமிட்டார்னா திட்டமிட்டபடி தான் நடத்திக்கிட்டே வர்றார். ஆதியில் திட்டமிட்டார், என்னை போல மனுஷனை உண்டாக்குவேன்னு சொன்னார்.
அதாவது தம்முடைய சாயலில் உண்டாக்குவேன்னு சொன்னார். அவன் ஆண்டு கொள்வான்னு சொன்னார். அவன் பலுகி பெருகி பூமியை நிரப்புவான்னு சொன்னார். அவனுக்கு ஏராளமாக பராமரிப்பு உண்டு பண்ணி தந்தார். வாசிக்கிறோம் ஆதியாமத்திலே, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நதிகள், எவ்வளவு தங்கச் சுரங்கங்கள், ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கனிதரும் மரங்கள், இதெல்லாம் உண்டாக்கி தந்தார். ஏன்? அந்த ஒரு மனுஷன் மனு வர்க்கத்துக்கே பிரதிநிதியாக இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் மனுஷன் இருக்க வேண்டும். அவனுக்கு என்னவெல்லாம் செய்தாரோ அதை மனு குலத்துக்கே அவர் செய்ய விரும்புகிறார். அவனுக்கு என்ன செய்கிறாரோ அதுதான் அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம். அதை வெளிப்படுத்தினார் ஏதேன் தோட்டத்தில். இதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லி அவன் கெட்டு போன பிறகு ஆபிரகாம் எடுக்கிறார். ஆபிரகாம் எடுத்து அவனை சீமானாக்குகிறார். ஏன்னா தேவனுடைய நோக்கத்தில் ஒரு மாற்றமும் கிடையாது. அவனை மட்டுமல்ல, அவனுடைய பிள்ளைகளை மட்டுமல்ல, அவனுடைய சந்ததியை மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனம், அவருடைய லட்சோப லட்ச மக்கள், அவருடைய சந்ததியார், அவ்வளவு பெரிய தேவன் செல்வந்தர்கள் ஆக்குகிறார். அது மட்டுமல்ல, வேதவசனம் சொல்லுது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து கிடைக்கும்படியாக, புறஜாதியாராகிய நமக்கு, அதாவது யூதர்கள் அல்லாத எல்லாருக்கும் கூட வந்து கிடைக்கும்படியாக கிறிஸ்து இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்று கலாத்தியரில் நாம் வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, தேவனுடைய நோக்கத்தில் மாற்றமே இல்லை. ஆதாமில் அதை வெளிப்படுத்தினார், ஆபிரகாமில் அதை உறுதிப்படுத்தினார். ஆமாம், இதுதான் நோக்கம். ஒருவேளை நீ ஒன்று அழித்துக் கொள்ளலாம் பாவத்தின் மூலமாக, இருந்தாலும் என்னுடைய நோக்கத்தை நிலைநாட்டுவதிலேயே நான் குறிக்கோளாக இருக்கிறேன்னு சொல்லி காண்பித்தார். அதன் பிறகு இயேசு அனுப்பி நம்முடைய தரித்திரத்தை அவர் மீது வைத்து நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவரை தரித்திரமாக்கினார். நோக்கம் மாறவே இல்லை. பாருங்க, எப்படி சொல்ல முடியும் சிலரை வந்து தரித்திரமாக இருக்க வச்சுட்டார் கடவுள் என்று சொல்லி? பெரிய பொய் என்று நான் நம்புகிறேன். மக்களை ஏமாற்றுகிற ஒரு பெரிய பொய் சத்துருவானவன் மக்களுடைய மனதில் வைத்து செயலிழக்க செய்து முடமாக்கி மக்களை தங்களுடைய நல்வாழ்வு குறித்து அவர்கள் ஒன்று செய்ய முடியாதபடி, ஒரு சரியான விதத்தில் சிந்திக்க முடியாதபடி இன்றைக்கு செய்து விட்டார் என்று சொல்லுகிறேன். துக்ககரமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சில நேரத்தில் ஆவிக்குரிய மக்களே இப்படி நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன செய்ய முடியும்? அப்புறம் கடவுளை எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. கடவுள் ஏன் என்னை இப்படி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. கடவுள் உங்களை இப்படி வைக்கலை. ஒரு மனுஷனையும் தரித்திரத்தில் வைக்க வேண்டும் என்பது கடவுளுடைய நோக்கம் அல்ல. ரெண்டாவது காரணம், இது ஏன் பொய்ங்கிறதுக்காக ரெண்டாவது காரணத்தை காண்பிக்கிறேன். கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, பாரபட்சம் காட்டுகிறவர் அல்ல என்று வேதவசனம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் ஒருவன் ஐஸ்வர்யவனாகவும் இன்னொருவனை தரித்திரனாகவும் இருக்கும்படி உண்டாக்கவில்லை. அப்படியெல்லாம் உண்டாக்குறது கிடையாது. கர்த்தர் உங்களை ஒரு விதமாக ஆசீர்வதிக்கிறது, என்ன ஒரு விதமாக ஆசீர்வதிக்கிறது, உங்களுக்கு கொஞ்சம் பாரபட்சம் காமிக்கிறது, இப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தர் மனு குலத்துக்கு என்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதைத்தான் நிறைவேற்ற விரும்புகிறார். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? சில பிரமாணங்கள் இயங்கி வருகின்றன. புவி ஈர்ப்பு பிரமாணம்னு இருக்கு பாருங்க, எல்லாருக்கும் வேலை செய்தது. 10 மாடி கட்டடத்திலேருந்து ஒரு பெரியவங்க வச்சாலும் சரி, சின்னவங்க வச்சாலும் சரி, 2 பேருக்கும் அதே விளைவுகள் தான். படித்தவங்க வச்சாலும் சரி, படிக்காதவங்க வச்சாலும் சரி, ஏழை வச்சாலும் சரி, பணக்காரங்க, இதெல்லாம் வித்தியாசம் இல்லை. அது பிரமாணம், யாருக்கும் வேலை செய்யும். தெரிஞ்சு வச்சாலும் சரி, தெரியாமல் வச்சாலும் சரி, அது வேலை செய்யும். அதான் பிரமாணம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பிரமாணங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பூமி ஒரு பிரமாணத்தின்படி இயங்கி கொண்டு வருகிறது. புவி ஈர்ப்பு பிரமாணம் என்பது இயற்கை பிரமாணம். அதுபோல் ஆவிக்குரிய பிரமாணங்கள் சிலது இருக்கிறது. அப்போ செழிப்பின் பிரமாணங்கள் என்று இருக்கிறது. செழிப்புக்காக சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். இப்படி செய்தினா அப்படி சாப்பிடுவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு வேதத்தில். பயிரிடுகிறவன் அதன் பலனை புசிப்பான்னு எழுதியிருக்குது. அது ஒரு பிரமாணம். பயிரிட்டால் அறுவை உண்டு. பயிரிடாமல் கிடைக்கும், இங்கே தான் வானத்திலேருந்து பொத்துன்னு உழுன்னு நினைக்கிறது இல்லை. பயிரிட்டால் கிடைக்கும்ங்கிறது தேவனுடைய நித்திய பிரமாணம். அது அதே போல் பாவம் என்றைக்கு உலகத்தில் பிரவேசித்ததோ, பிசாசு நாளுகை என்றைக்கு பிரவேசித்ததோ, தரித்திர பிரமாணம் என்றும் ஒரு உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சோம்பேறி தன் கையை முடக்கி கொண்டு இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று சொல்லி தூங்கி கொண்டிருந்தால், இதை தினந்தோறும் செஞ்சிட்டு இருந்தா தரித்திரம் ஆயுதம் அணிந்தவனை போல வந்து அவனை பிடித்து கொள்ளுமா. தரித்திரம் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்களே, நிச்சயமாக அது அப்படியே பிடிக்குது. அது ஏன் பிடிக்குதுன்னு சொன்னால், இவன் வந்து அந்த பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்ன பிரமாணம்? தரித்திர பிரமாணம். தரித்திரத்தை இவன் வரவழைத்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், அப்போ தேவன் அல்ல குற்றஞ்சாட்டப்பட வேண்டியவர். தேவன் வந்து சில பிரமாணங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இப்படி செய்தால் அப்படி, அவ்வளோதான். அது எல்லாருக்கும் வேலை செய்யும். யாராக இருந்தாலும் சரி. செழிப்படைய வேணுமா, நீங்கள் ஒவ்வொருவரும் செழிப்படையலாம். அதுதான் கர்த்தருடைய வழி. அவர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. மூன்றாவது காரணம், சிலர் தரித்திரமாகவே இருக்கிறதுக்காக கர்த்தர் வச்சுட்டாரு, சிலரை மட்டும் ஐஸ்வர்யவான்களாக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்ன்றது தவறு, அது பொய். அதுக்கு மூன்றாவது காரணம் என்ன? நம்முடைய செழிப்பை தேவன் விரும்புகிறார் என்பதை திட்டவட்டமாய் வேதம் அறிவிக்கிறது. 10 வாரத்துக்கு மேலே அதை போதிச்சிருக்கேன், அதனால் இங்கே ரொம்ப சொல்ல போகிறதில்லை அதை பற்றி. ஆனால் ஒரே ஒரு வசனத்தை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். யோவானின் 3ஆம் நிருபம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிரியமானவனே,
நீ ரட்சிக்கப்பட்டு மோட்சம் வந்தா போகுதுன்னு சொன்னாலே நான் சந்தோஷப்பட தான் தயார். நான் எனக்கு அது கொடுத்துருந்தாலே போதும். பாவ மன்னிப்பு கொடுத்து மோட்சலோகம் போய் சேர்ந்தா போதும் எனக்கு. ஆனால் கர்த்தர் சொல்ல எனக்கு போதாதது. ஏன்னா ஏன் நோக்கங்கள் இருக்குது. நீ இப்படி தான் இருக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன், அதற்காக உன்னை உண்டாக்கி இருக்கிறேன். அதனால என்ன போதுன்னு நீ சொல்லாத, நான் சொல்றதை கவனின்னு சொல்றாரு கர்த்தர். ஆகவே தான் இயேசுவோடையே கூட வாழ்ந்து இந்த சீஷன் சொல்லுகிறார். அவர் சொல்றார், இயேசுவ மாம்சத்தில் நான் கண்டவன், அவரை தொட்டு பார்த்துருக்கிறேன், அவர் கண்ணால் பார்த்துருக்கிறேன், அவர் போதனைகளை கேட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவரை குறித்த வெளிப்பாட்டையும் நான் பெற்றிருக்கிறேன். எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் தேவனுடைய சித்தம் என்ன என்பது விளங்குகிறது எனக்கு சொல்லி சபைக்கு அவர் போதிக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படியாய் வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறார். வெறும் ஆவிக்குரிய வாழ்வு போதாது, வெறும் மனதளவில் செழிச்சா போதாது, வெறும் சுகமாக இருந்தால் போதாது, எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பொருளாதாரத்திலே, உங்கள் கையில் பிரயாசங்களிலே எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. திட்டவட்டமாக வேதம் அதை போதிக்கிறது. 4வது காரணம், சிலர் தரித்திரத்திலேயே கிடக்கும்படியாய் விடப்பட்டிருக்கிறார்கள். கடவுள் தான் அப்படி செஞ்சிட்டாரு, சிலரை மட்டும் ஐஸ்வர்யவான்களாக்குகிறார் என்பது பொய். ஏனென்றால் வேதவசனம் உபாகம் 8:18 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சுருக்கமாக சொல்ல போனால் கர்த்தரை நினச்சிப்பார். அவர் யார்? அநேகம் பேர் இப்படி நினைக்கிறது இல்லை. கர்த்தர் ஏதோ கர்த்தரை நினச்சிக்கிறேங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. எப்படி நினைக்கிறீங்க? என்ன நினச்சி பார்க்க வேண்டும்? அவரே ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் என்பதை நினைத்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய நினைவில் அது இருக்கணும். கர்த்தர் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் மட்டும் இல்லை, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர்னு சொன்னால் ஏதோ கைக்கு வாய்க்கு இருக்கிற அளவுக்கு சம்பாதிச்சா போதும், மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி வேர்வை சிந்தி பெரும் பிரயாசத்தில் ஏதோ கொஞ்சமாக அரை வயத்தை கழுவுனா போதுங்கிற சிலருடைய ஃபிலாசபி இருக்கு பாருங்க. அதுபடி சொல்லிட்டு போயிடுவாங்க சிலர், சம்பாதிக்க பலனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லவே இல்லை. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க, கொஞ்சம் நெஞ்சம் சம்பாதிக்க அல்ல, ஏதோ அரை வயத்தை கழுவுறதுக்கு அல்ல, ஏதோ அண்டிக்கிறதுக்கு ஒரு குடிசையை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு அல்ல, தரித்திரத்தில் வாழ்வதற்கு அல்ல, பற்றாக்குறையில் இருப்பதற்காக அல்ல. வேத வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே என்ன பண்ணுகிறாராம்? ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனையும் கொடுத்துட்டு அப்புறம் சிலர் தரித்திரத்திலே வைப்பாரா அவர்? அதனால தான் இதை பொய் என்று நான் சொல்லுகிறேன். பிசாசானவன் இவ்வளவு பெரிய பொய்யை இந்த உலகத்தில் பரப்பி அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் உள்ளத்திலே மனதிலே அதை பரப்பி அவருடைய வாழ்க்கை என்று கெடுத்து போட்டு விட்டான். அதற்கு இவர்கள் இடம் கொடுத்து விட்டார்கள். பிசாசு ஒன்றும் வந்து கெடுத்துட முடியாது, நம்ம இடம் கொடுக்கவில்லை என்றால். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உள்ள விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அருமையானவர்களே, சத்தியம் உள்ளே வரட்டும். இந்த பொய்களை தூக்கி தூர எரியுங்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் அதிகமாக வேத வசனத்தை வாசியுங்கள், அதன் வெளிப்பாட்டை பெறுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படியே அதை நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுடைய எண்ணத்தின் மொத்த உருவமாக இருக்கிறீர்கள். நாளைக்கு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பது இன்றைக்கு எப்படிப்பட்ட எண்ணங்களை உங்களுக்கு உள்ளே வைக்கிறீர்கள், எதை நம்புகிறீர்கள் என்பது அதை பொறுத்து இருக்கிறது. சரி, 4 ஆதாரங்களை கொடுத்தேன் ஏன் அது பொய்ன்றதுக்காக. இன்னொரு காரியத்தை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 4 வேத கோட்பாடுகள் இருக்கிறது, தேவனுடைய பிரின்சிபல்ஸ், காட்ஸ் பிரின்சிபல்ஸ். இது யாருக்கு வேணால் கிரியை செய்யும், பெரியவர் சிறியவர் எவருக்கு வேணாலும் கிரியை செய்யும். இந்த பிரின்சிபல்ஸ் தேவன் இப்படி தான் இயங்க வேணும் என்று வைத்திருக்கிறார். இந்த பிரின்சிபல்ஸ் இந்த கோட்பாடுகள் ஒரு மனுஷனை தரித்திரத்திலிருந்து செழிப்புக்குள் கொண்டு வந்து விடும். அது என்ன கோட்பாடுகள்? அதை சொல்லுகிறேன் வரிசையாக. 1, மனுஷன் தனக்குள் இருக்கிற தன்னுடைய தாளந்துகளை அவன் வளர்த்து கொள்ள முடியும். அதை வளர்த்து கொள்ளும்போது, அதை வெளிப்படுத்தும் போது அவன் அதன் மூலமாக அவனுக்கு வாழ்வு உண்டாகிறது என்பது தேவனுடைய ஒரு கோட்பாடாக இருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ளே நிறைய இருக்குது, யாரும் ஏழை கிடையாது. நாம் சொல்கிறோம் ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க, அதில் பிறந்தோம் இதில் பிறந்தோம், ஒன்றுமில்லாம் கிடையாது. யாருமே ஒன்றுமில்லாமல் பிறக்கலை. பிறக்கும் போதே ஐஸ்வர்யவான்களாய் பிறக்கிறோம். உள்ள ஐஸ்வர்யம் இருக்கிறது, நமக்குள்ளே புதைந்து கிடக்கிறது ஐஸ்வர்யம், தாளந்துகள், திறமைகள், ஆற்றல்கள். யாருக்குமே இல்லாத ஆற்றல்கள் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், வித்தியாசமான ஆற்றல்களை உடையவர்களாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் வெளியே வரணும். இது வெளியே வரும்போது அதன் மூலமாக நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆகிறோம். அதுக்காக தான் தேவனுக்கு மனுஷன் என்ன பண்ணார்? தோட்டத்தில் வைத்தாராம். ஆதியாகமம் 2:15 வாசிக்கிறோம்.
வைக்கும்போது எப்படி வைத்தாராம்? பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தம் என்ன? பண்படுத்தவும் என்று சொன்னால் அதில் வேலை செய்யணும். அவன் தினந்தோறும் எந்திரிச்சு கையிட்டு அவன் சில காரியங்களை செய்ய வேண்டும், நட வேண்டும், பயிரிட வேண்டும், அதன் விளைச்சலை அறுக்க வேண்டும், சாப்பிட வேண்டும். அப்படி செய்யும்போது என்ன ஆகிறது? என்னங்க, முதல் நாள்லேருந்தே வேலை கொடுத்துட்டாரா மனுஷனுக்கு? இவன் இப்படி வேர்வை சிந்தி பிரயாசப்பட்டு கடினமாக உழைச்சி தான் சாப்பிட்ணுமா? பாருங்க, கடினமாக உழைச்சதுனால சாப்பாடு வந்துடுறதில்ல. ஏன் உழைக்க சொல்லியிருக்கார்? உழைப்ப மனுஷனுக்கு ஏன் கொடுத்தார்? வேலையை ஏன் கொடுத்தார்? சிலர் நினைக்கிறாங்க சாபம் வந்தப்போ வேலையும் வந்துருச்சுங்க, அதுக்கு முன்னால் உட்காந்து சாப்பிட்டான் மனுஷன். வேதத்தில் அப்படி சொல்லலை. சாபம் வர்றதுக்கு முன்னாலேயே வேலை வந்துருச்சு. மனுஷன் வந்த உடனே வேலை வந்துருச்சு. முதல் நாள்லேருந்து எம்ப்ளாய்டு அவன். வேலை தேவனுடைய சித்தம், அது சாபம் கிடையாது, அது ஆசீர்வாதம். ஏன் வேலையை கொடுக்குறார்? ஏன் வேலை செய்ய வேணும் என்று சொல்லுகிறார்? பண்படுத்த வேணும் என்று ஏன் சொல்லுகிறார்? மனுஷனுக்குள்ள நிறைய வச்சிருக்காரு பாருங்க ஆண்டவர். அவனுக்குள்ள திறமைகளை, ஆற்றல்களை வைத்திருக்கிறார். அவன் வேலை செய்யும் போது தான் அந்த திறமைகளும் ஆற்றலும் வருகிறது. ஒருத்தன் மர வேலை செய்கிறான், அவன் செய்யும் போது தான் தெரியுது, ஆஹா இவன் மர வேலை செய்கிறதுக்குன்னே பிறந்தவன். இன்னொருத்தர் இரும்பை வச்சு வேலை செய்கிறான், அவன் செய்யும் போது தான் தெரியுது, ஆஹா இரும்பில் வேலை செய்கிறதுக்கு கை வேலை இவனுக்குள்ளே இருக்குது, இவனுக்குள்ள திறமை இருக்குதுன்னு சொல்லி. இப்படி பலவிதமான தாளந்துகள், பலவிதமான கிருபைகள், பலவித ஆற்றல்கள் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலை செய்கிறதன் மூலமாக இந்த ஆற்றல்களை அவன் வெளிக்கொண்டு வர முடிகிறது. வெளிக்கொண்டு வரும்போது தான் அவனுக்கு முழுமையான ஒரு நிறைவு ஏற்படுகிறது, ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். இதுக்கு தான் வேலை. சும்மா ஏதோ வேர்வை செஞ்சு சாப்பிடணும் இல்லை, உழைக்க வேண்டும். ஆனால் அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, அப்படி தான் சாப்பிடணும், சும்மா வேர்வையில் இல்லை. அருமையானவர்களே கவனிக்க வேண்டும். ஏன் வேலையை கொடுத்தார்? உள்ளே நிறைய வச்சுருக்காரு, அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும். தாளந்துகள் வெளியே வர வேணும், நம்முடைய ஆற்றல்கள் வெளியே கொண்டு வர வேணும். நாம் என்னவா இருக்க வேண்டும் என்று உண்டாக்கினாரோ அப்படி நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கும்போது தரித்திரம் இருக்கவே முடியாது நம்முடைய வாழ்க்கையில். இதெல்லாம் ஒரு சிம்பிள் பிப்ளிக்கல் பிரின்சிபிள். யாருமே தரித்திரத்தில் இருக்கவே வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளே ஐஸ்வர்யம் இருக்கிறது. போய் வேலையை செய்யும் போது உள்ளே இருக்கிறது என்னன்னு வெளியே வந்துடுது. வெளியே வரும்போது அது மற்றவர்களுக்கு பயன்பட ஆரம்பிக்கிறது. அதன் விளைவாக நமக்கு ஏராளமான தாராளமான ஐஸ்வர்யம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்திலே, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. ஆங்கில வேதாகமத்திலே இது லிவிங் பைபிள் என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. அதில் எப்படி வாசிக்கிறோம்? ஹார்ட் ஒர்க் மீன்ஸ் ப்ராஸ்பெரிட்டி. Only a fool idles away his time. Work hard and become a leader. Be lazy and never succeed. நன்றாய் உழைக்கும் போது செழிப்பு உண்டாகிறதாம். முட்டாள் தான் தன்னுடைய நேரத்தை வீணாக்குகிறானாம். நல்ல வேலை செய்யும் போது ஒருவன் ஒரு பெரிய லீடராக, மற்றவர்களை நடத்துகிறவனாக மாறுகிறான். சோம்பேறியாக இருக்கிறவன் ஒருபோதும் வெற்றி பெறப் போவதில்லை என்று அப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள். 14ஆம் அதிகாரம் நீதிமொழிகளிலே 23ஆம் வசனம், சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். சகல பிரயாசம்னா எந்த வேலை செஞ்சாலும் அதில் பிரயோஜனம் உண்டு. அதுதான் சிம்பிள் தமிழ். எந்த வேலை செஞ்சாலும், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, எந்த வேலையும் இருக்கட்டும், அது எந்த வேலையிலும் வருமானம் உண்டு, அதன் மூலம் ஆசீர்வாதம் உண்டு, அதன் மூலமாக கர்த்தர் உங்களை எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை ஐஸ்வர்யவான்களாக்க முடியும். சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன் இப்படியாக சொல்லுகிறது, ஒர்க் பிரிங்ஸ் ப்ராஃபிட், டாக் பிரிங்ஸ் பாவர்ட்டி. பாருங்கள், ஆண்டவருடைய பிரமாணங்கள் அங்கே வேலை செய்யுது. கர்த்தர் சொன்னார் பண்படுத்துன்னு. அது ஒரு இட்டர்னல் லா. இது தேவனுடைய நோக்கம், விருப்பம், தேவனுடைய திட்டம். இதுதான் தேவன் விட்ட வழி. ஆண்டவன் விட்ட வழி என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டவன் விட்ட வழி தரித்திரம் கிடையாது. ஆண்டவன் விட்ட வழி தரித்திரம் கிடையாது. ஆண்டவன் விட்ட வழி என்னன்னா, வேலை செய், கையிட்டு செய், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கும் போது அதன் பலனை நீ புசிப்பாய், திருப்தி அடைவாய். அறவயிறு நிரம்புறதில்லை. சில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, அரை வயிற்று கஞ்சியும் அண்டிக்க ஒரு இடமும். கர்த்தர் அதை சொல்லவே இல்லை. இது இவங்களுடைய பிலாசபி. கர்த்தர் சொல்றார், வேலையை செய், பயிரிடு, சாப்பிடுவேன், திருப்தியாக சாப்பிடுவேன். அப்படி தான் வேதவசனம் சொல்லி இருக்கிறது அருமையானவர்களே. ஆகவே இது ஒரு கோட்பாடு. உள்ளே இருக்கிற ஆற்றில் வெளியே கொண்டு வர முடியாது வேலை செய்ய வேண்டும். ஏதோ 9 மணிக்கு போனால் 5 மணிக்கு வந்தோம், அப்படி கிடையாது. உள்ளே இருக்கிற என்னுடைய ஆற்றல் நான் யார் என்று கண்டுபிடிக்க வேணும். கடவுள் எனக்கு என்ன வச்சிருக்கிறார் உள்ள, என்னுடைய கிருபைகள் என்ன, என்னுடைய ஆற்றல்கள் என்ன, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற திறமை என்ன, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுத்திருக்கிறார் சொல்றாரு. அது என்ன பலன், எந்த விதத்தில் கொடுத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க வேணும். அப்படி கண்டுபிடிக்கிறவனுக்கு வறுமையே கிடையாது. இது ஒரு இட்டர்னல் பிரின்சிபல் ஆஃப் காட். இது தேவனுடைய நித்திய பிரமாணமாக இருக்கிறது. ரெண்டாவது,
கொடுப்பதை குறித்து வேதம் போதிக்கிறது. இது ஒரு பிரமாணம், ஒரு பிரின்சிபல். கர்த்தர் சொல்கிறாரு, நீ செழிக்க வேண்டுமா, தரித்திரத்தில் கிடந்து கொண்டு கடவுள் என்னை இப்படி விட்டுட்டாருன்னு சொல்கிறதுல பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார், யாருக்கு வேணால் வேலை செய்யுது. அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். 4 வழிமுறைகள். 1, உள்ளே இருக்க ஆற்றல் வெளியே கொண்டு வர்ற விதத்தில் வேலை செய்யணும். சும்மா ஏனோதானம் செய்யக்கூடாது. இந்த ஒரு உணர்வோடு செய்ய வேண்டும். அப்பொழுது ஒருவனும் தரித்திரத்தில் இருக்கவே முடியாது. 2வது கொடுப்பது. வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் உங்கள் மடியில் கொண்டு வந்து போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். உலகத்தில் ஒரு ஃபிலாசபி இருக்குது இன்றைக்கி. அது என்னென்னா, அந்த தத்துவம் என்ன, உலகத்தார் மத்தியில் இருக்கிற தத்துவம் என்ன, கிடைச்சதெல்லாம் சுருட்டினதெல்லாம் மூட்டை கட்டினதை அது மேலே பத்திரமா உட்காந்துக்குவாங்க. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, அதை கெட் ஆல் யூ கேன் ஆல் யூ கெட் அண்ட் சிட் ஆன் யுவர் கேன். நிறைய பேருடைய வாழ்க்கை தத்துவம் அதுதான். கிடைச்சதெல்லாம் சுருட்ட வேண்டியது, சுருட்டினது மூட்டை கட்ட வேண்டியது, மூட்டை கட்டினது மேலே உட்காந்துட வேண்டியது, யார் எடுத்துக்கொள்ளாதபடி தங்களுக்குன்னு வச்சுக்க வேண்டியது. அவங்க நினச்சிக்கிறாங்க பெரிய ஞானமான வேலை, நாளைக்கு நம்ம ஐஸ்வர்யவான வைக்க போகிறது இதுதான் நினைக்கிறாங்க. கிடையாது. வேதவசனம் சொல்லுகிறது திட்டவட்டமாக, அப்படி ஒரு மனுஷனும் ஐஸ்வர்யவானம் ஆவது இல்லையாம். 11ஆம் அதிகாரம் நீதிமொழிகளில் 24, 25 வசனம் சொல்லுகிறது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. வாரி இறைச்சனை தூக்கி அப்படியே ஊதாரித்தனமாக செலவழிக்கிறது இல்லை. வாரி இறைத்துன்னு சொன்னால் அது ஏராளம் தாராளமாக மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகிறவன், பணத்தை நல்ல விதத்தில் தாராளமாக செலவழிக்கிறவன், மற்றவர்களுக்கு உதவும்படியாக செலவழிக்கிறவன். வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. மூட்டை கட்டி சேர்த்து சுருட்டி வச்சும் தரித்திரராவனும் உண்டு. உதாரகுணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. மல்கியா புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே இந்த கொடுப்பதை குறித்து தேவன் மறுபடியும் போதிக்கிறார். அங்கே 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம்பாகங்களும் காணிக்கைகளும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்கிறாரு, உட்காந்துக்கிட்டு தத்துவம் பேசிக்கிட்டு இருக்காத. தரித்திரத்தில் கர்த்தர் என்ன வச்சுட்டாரு, சிலர் இப்படி இருக்கணும்னு வச்சுட்டார், சிலர் அப்படி இருக்கணும்னு வச்சுட்டாராக்கும், இதுதான் என் தலையில் எழுதி இருக்குதாக்கும், நாய்வால் அளந்தது மாதிரி எனக்கு அளந்து வச்சுட்டாராக்கும். பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, என்ன பண்ணுறேன்னு பாரு. சில காரியங்கள் சரியாக பண்ணால் செழிப்பு உண்டாகும். என்ன பண்ணணும்? தசமபாகங்களை கொண்டு வாங்குன்றார். தசமபாகன வருமானத்தில் 10ல் 1 பங்கு அதை கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுங்கிறார். ஏன்? இதை வச்சு கர்த்தர் பிழைக்கிறது இல்லை, இதை வச்சு யாரும் பிழைக்கிறது இல்லை. இந்த 10% எதுக்கு அடையாளமாக இருக்குது? கர்த்தர் பேரில் நீ வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால தான் கொண்டாடுற. கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தர் தான் எனக்கு இது 100% கொடுத்தார். அவரை கனம் பண்ணும்படியாக என்னுடைய வருமானத்தில் முதல் பகுதி எடுத்து, சிறந்ததை 10ல் 1 பங்கை எடுத்து அதை முதல்ல கொண்டு கர்த்தரை கொடுத்து, கர்த்தரிடத்துலேருந்து தான் எல்லாம் வந்ததுன்னு சொல்லி இப்படி எனக்கு கர்த்தரை கனம் பண்ண போகிறேன். இப்படி கர்த்தரை கனம் பண்ணுகிற வாழ்க்கையில் குறைவே இருக்காது. இது ஒரு பிரின்சிபல் பாருங்கள். இது யாருக்கும் வேலை செய்யும், நிச்சயமாக வேலை செய்யும். கர்த்தர் சொல்கிறாரு, என்னை சோதித்து பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தில் தான் கர்த்தர் சொல்கிறாரு, என்னை சோதித்து பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாரு, கொடுத்து பாரு, என்ன ஆகுதுன்னு பாரு. சும்மா உட்காந்து தத்துவம் பேசிகிட்டு இருக்காது. வறுமை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, சிலர் இப்படி வச்சுருக்காரு, சிலர் அப்படி வச்சுருக்காரு, எங்கள் தாத்தா அப்படி சொன்னார், பாட்டி அப்படி சொன்னாருன்னு சொல்லக்கூடாது. என்னை சோதித்து பாருன்னு சொல்லுறார். வருஷிக்க மாட்டேனோ? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்கள், என்ன சேலஞ்ச் பாருங்கள். அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்கள், நீங்கள் இந்த தத்துவம் இல்லாத தத்துவம்லாம் பேசுவாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லி சிம்பிளாக இதை செய், நடக்கும் அப்படிங்கிறார் கர்த்தர். 3வது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதன்படி நடப்பது. உபாகமத்திலே 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு அதை செய்ய கவனமாக ஒரு மனுஷன் இருந்தான்னா அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று. 28ஆம் அதிகாரத்தில் முதல் 14 வசனங்களை நீங்கள் நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். நான் அதை வாசிக்க போகிறதில்லை, முதல் வசனம் மட்டும் வாசிக்கிறேன். நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எப்படி அவர் ஆசீர்வதிப்பார்? பட்டணத்தில் ஆசீர்வதிப்பார், வெளியில் ஆசீர்வதிப்பார், கற்பத்தின் கனி ஆசீர்வதிப்பார், ஆடு மாடுகள் பெருக்கத்தை ஆசீர்வதிப்பார், கூடையும் மாப்பிள செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிப்பார், வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிப்பார். விரோதிகள்லாம் ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஓடி போவார்கள்.
களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பார், எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், மழை அதது நேரத்துக்கு பெய்ய வைப்பார் அப்படின்னு சொல்லி ஏராளமான ஆசீர்வாதத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய், வாளா இருக்க மாட்டாய், தலையா இருப்பாய், கீழே இருக்க மாட்டாய், மேலா இருப்பாய். சுருக்கத்தை சொல்லிடுறேன். இதெல்லாம் பிற்பாடு விவரமாய் சில காரியங்களை பின்னால் வரும் போதனையில் போதிக்க போகிறேன். ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், 1ஆம் வசனம் சொல்லுது அதுக்கு என்ன கண்டிஷன்னு. அவர் விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை, அதாவது தேவனுடைய வார்த்தையின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய கவனமாக இருக்கும்போது, அதுதான் வெற்றி வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. சும்மா தத்துவம் பேசக்கூடாது. கர்த்தர் எப்படி வச்சுட்டாரு, ஒருத்தனுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டாரு, அப்போ நம்ம ஒன்றும் செய்து பிரயோஜனம் இல்லைன்னு பேசுகிறது தப்பு. கர்த்தர் சேலஞ்ச் பண்ணுறார், நீ செய், நான் உன்னை எப்படி ஆக்கிரம் பார் என்று சொல்லியிருக்கிறார். 4வது காரியம், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். இயேசு சொன்னார், ஒருவன் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். விசுவாசம் எல்லாம் மலையும் தகர்த்து எரிகிறது. தரித்திர மலையை தகர்த்து எரியக்கூடியது விசுவாசம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாசம் எல்லாம் மலைகளை காட்டிலும் பெரியது. மலையெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடியது விசுவாசம். விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து, விசுவாசத்தில் ஒரு மனுஷன் தன்னை வளர்த்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு அதை விசுவாசித்து அதில் நிலைத்திருப்பான் என்றால், அதன்படி ஜெபிப்பான் என்றால், அதன்படி காரியங்களை செய்வான் என்றால், அவன் கேட்டுக்கொள்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்கிறான், சுதந்திரித்துக் கொள்கிறான், தனக்கு தேவன் சுதந்திரமாய் கொடுத்தது. இதுதான் வாழ்க்கையின் பெரிய பிரின்சிபல். பாருங்கள், கர்த்தர் பேரில் விசுவாசத்தை வையுங்கள், அவரை நம்புகள். கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேலே நம்பிக்கை வைத்தால் எப்பேற்பட்ட பெரிய மலையும் தகர்த்தெறிந்து விட்டு முன்னாலே செல்லலாம். வாழ்க்கையில் தடைகள் பல ஏற்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது, விசுவாச ஜீவியத்தை செய்யும் போது, எல்லா மலைகளையும் தகர்த்து எறிந்து விட்டு முன்னேறி செல்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆகவே தான் இந்த பொய் தத்துவங்களை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.